ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிங்கி சமையல். இன்றைக்கி நம்ம மிங்கி சமையலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபியோட நேம் ரைஸ் டால் கட்லெட். இந்த கட்லெட் செய்கிறதுக்கு 1 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட தேவையான அளவு சாதம், அதாவது வடித்த சாதம், அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விடணும். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரப்போ செஞ்சு கொடுத்திங்கன்னா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விடணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா அந்த வெங்காயம் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடணும். நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறேன். பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா உப்பு மற்ற எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போது ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு மிளகாயை பொடிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணுறேன். இப்போ குழந்தைங்க சாப்பிடணும், மிளகாய் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் வாசத்துக்காக தான், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி தட்டணும். தட்டிட்டு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். இது மாதிரியே நீங்கள் எண்ணெய் தடவி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லா சூடாயிடவும் தேவையான அளவு ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை, கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட் இதில் ஆட் பண்ணலாம். வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 4 இது மட்டும் ஃபஸ்ட்டு போடுறேன். இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் பின்னாடி திருப்பி விடுறேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ இலகா வெந்து வந்திருக்குன்னு. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க, லைட்டாக அது உடஞ்சிருச்சு. அவ்வளோதான், சூப்பரான ரைஸ் டால் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோக்கள் தெரிஞ்சுக்கலன்னா இப்போவே மிங்கி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.